அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஹஸ்பண்ட் அண்ட் பிள்ளைங்களுக்கான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்ன கொடுத்து விட்டேன்னு பார்க்கலாம். இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு கவுனி அரிசி தோசை பண்ணியிருந்தேன். கருப்பு கவுனி அரிசி இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறத ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது கூடவே சைடிஷாக தேங்காய் சட்னி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பிள்ளைங்களோட ஸ்நாக்ஸ்க்கு ஆப்பிள் கொடுத்து விட்டுருந்தேன். ஹஸ்பண்டோட லஞ்சுக்கு இன்றைக்கி சன்னா ரைஸ் பண்ணியிருந்தேன். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோமேன்னு சொல்லி ட்ரை பண்ணேன், சூப்பராக வந்திருந்தது. ஸோ இப்போ என்னோடய லிஸ்ட்டில் இந்த ரெசிபியும் சேர்த்தாச்சு. அண்ட் இதுக்கு சைடிஷாக நல்ல காரசாரமாக பூண்டு மிளகெல்லாம் போட்டு பூண்டு குழம்பு பண்ணியிருந்தேன். இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இது கூடவே ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நேற்று நம்ம சேனலில் உம்ரா எப்படி பண்ணணுங்கிற வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பார்த்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ். கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் வீடியோ பார்க்கல அப்படின்னா வீடியோ லிங்க் டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஹஸ்பண்டோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கவுனி தோசை அண்ட் தேங்காய் சட்னி.